ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்டம் குக்கிங். இன்றைக்கி நம்ம மார்த்தாண்டம் குக்கிங்கில் கிழங்கு மரிச்சினி கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிழங்கு நிறைய டைப்பில் வைக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஃபிஷ் கறி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன். இது 1 கிலோக்கு 400 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிக்கலாம். தோல் எடுத்துட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். குக்கர்னால் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான உப்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சா போதும். நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய்க்கு அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அப்புறமா ஒரு 4-5 சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பீஸு வெள்ளுத்துள்ளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்தா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம கிழங்குல மஞ்சள் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக போதும். ரொம்ப சேர்த்தா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகாய். நான் எரிப்பு ரொம்ப சேர்த்துக்கல. பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். சதைச்சி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
எந்த கட்டையும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 5 மினிட்டு அந்த பச்சை மணம் மாறுறதுக்காக சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு கடுகு தாளித்து சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இது கூட சிக்கன், பீஃப், மட்டன், ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கிழங்கு கூட சூரை மீனோட தலையும் முள்ளும் கறி வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை மாதிரி கிழங்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.